கோத்தகிரிக்கு வரவங்க யாரும் வாட்டர் கேன் யூஸ் பண்ணாதீங்க. பார்த்தாங்கன்னா 1000 ரூபா ஃபைன் ஆகும். இனி வேறு ஏதாவது அனிமல் கிராஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணுங்க. வேறு லெவல் ஜாலி. பிளாஸ்டிக் பாட்டில் ஐயோ, எப்பவுமே இங்கே வந்தீங்கன்னா ஆள் இருப்பாங்க. இந்த டைமுக்கு இங்கே யாரும் இல்லை. இனிய காலை வணக்கம் காய்ஸ். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் திரும்பி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். பட் அதுக்காக தான் இன்றைக்கி போகிறோமா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி வந்து ஊட்டியில் நம்ம சித்தி பொண்ணு கல்யாணம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் என்னை போக சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே போகிறோம். அப்படியே கோத்தகிரி போயிட்டு அந்த சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கையோட மேரேஜ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:10 ஆக போகுது. 6:09 ஆச்சு. ராக்கியாப்பாளைய பிரிவு கிராஸ் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுக்கணும். ஏன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு 1/2 hour 45 minutes அவுட்ரு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஆனாலும் போனி கபூர் பண்ணதை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா பைக்கர்ஸில் நல்லவங்களும் இருக்காங்க. ஏன் நல்லவங்களை காட்டாமல் கெட்டவங்களை காட்டியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் கதை. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் வந்து இப்போ எந்த பைக்கரை பார்த்தாலுமே நீங்கள் என்ன வலிமையில் வர மாதிரி இருக்கீங்கன்ட்டே சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. பெருமையாக சொல்கிறாங்களாட்டுன்னு படத்தை பார்த்தா அதுலேயும் இதே மாதிரி கருப்பு கலர் ஹெல்மெட்டு, கருப்பு கலர் ஜாக்கெட்டு போட்டு போதைப்பொருள் கெடுத்துறாங்க, செயின் பறிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஏங்க இந்த மாதிரியா என்னை வந்து கம்பேர் பண்ணி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷியில் தாண்டி மேட்டுப்பாளையம் ரோட்டை பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்குறோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 80 கிலோமீட்டர் இருக்குது. காய்ஸ், மேட்டுப்பாளையம் வந்து விட்டோம். லெஃப்ட்டில் போனால் கோயம்புத்தூருங்க. இதுதாங்க கல்லார். நமக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்குது. அதை கடந்து தான் போகிறோம். இது வந்து நம்ம ரைட் எடுக்கணுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் போர்டு தாங்க இருக்குது. ஆனால் வைல்டு அனிமல்ஸ் எதையும் காணும். இங்கே ஒரு காலேஜ் இருக்குது பாருங்களேன், ஃபாரஸ்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இன்னொரு மெயின் ரீசன் ஏன் நான் இந்த வழியில் ஏறுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஊட்டிக்கு வந்தப்போ என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தவங்களுக்கு ஒரு லைட்டாக சின்ன குழியில் விட்டுட்டோம் பை ஃபார்ச்சுனேட். அதுக்கு அடுத்த பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி பள்ளம் இருந்துச்சுங்க. அதே மாதிரி அந்த 100 அடி பள்ளத்தில் விட்டுருந்தோன்னா உங்களுக்கே தெரியும் என்னன்ட்டு. நல்ல வேலை. அதனால தாங்க அது வேறு பயமாக இருந்துச்சு. சரி நம்ம மறுபடியும் ஏன் அதிலே போகணும், இந்த ரூட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணியாச்சு. நம்ம சுண்டட்டி வாட்டர் ஃபாலுக்கு பார்த்திங்கன்னா 41 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆக போகுதுங்க. நமக்கு வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு நம்ம சித்தி வீட்டில் இருக்கணும். ஒரு 10 மணிக்கு மேலாம் நல்ல கூட்டமாயிரும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் ரொம்ப நல்லது. மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர், அவாய்ட் லிக்கர் வைல் டிரைவிங். இப்போ தமிழ்நாட்டில் கோப்ரோ பேன் அப்படின்னு என்னங்க நடக்கும்? ப்ரோட்டஸ்ட் நடக்குமா? எனக்கு தெரியல. ரூட்டு தாங்க இது. கோத்தகிரியில் ரூட்டு தான் மெயின். இங்கே பாருங்க கீரி. என்னது இது? காட்டானிலுங்க. இனி வேறு ஏதாவது அனிமல் கிராஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணுங்க. வேறு லெவல் ஜாலி. எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே யானை வரும், கரடி வரும், பார்த்துவா அப்படின்னு பயமுறுத்தி விட்டாங்க. அது வேறு உள்ளுக்குள்ளார கருக்குன்னு இருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த குரங்கை பார்க்கறதுக்காகவே எங்கள் அம்மாவை நான் சுற்றி கூப்பிட்டு வருவேன். இப்போ நினச்சா கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ரோடு போடுறதுக்கு முன்னாடி கோத்தகிரி ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க. குன்னூர் ரோடு தான் பெஸ்ட்டாக இருக்கும். கோத்தகிரி ரோடு ஐயோ பயமாக இருக்கும். வீட்டிலலாம் பயந்துப்பாங்க. நான் ஒரு டைம் வந்திருக்கேன். அந்த ரோடெல்லாம் ரொம்ப நேரோவாக ஸ்டீப்பாக இருக்கும். ரொம்ப டேஞ்சராக இருக்கும். நம்ம ராக்கெட்டில் தான் 2 பேர் வந்தோம். இனி கொஞ்ச நேரத்தில் சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருங்க. நம்ம பட்டிக்கு சர்வீஸ் விடுற டைம் வந்துருச்சுங்க. 4900 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியாச்சு. இப்போ இந்த ட்ரிப்பு முடித்தா 5100 கிலோமீட்டர் சம்திங் வந்துடும். எக்ஸஸாகவே ஆகுதுங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர். பட் ஸ்டில் ஐ எம் பாதர்டுங்க. இதுதான் வந்து மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுங்க. எப்போவுமே இங்கே வந்தீங்கன்னா ஆள் இருப்பாங்க. இந்த டைமுக்கு இங்கே யாரும் இல்லை. செம. இங்கேருந்து பார்த்தா டோட்டல் மேட்டுப்பாளையமே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ஏறி பார்ப்போம். ஒன்றும் தப்பு இல்லை. கம்பி பிடிங்கி காமிச்சுன்னா சரி. செமையாக இருக்குது. முதல்ல அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போகாதீங்க, இங்கேருந்தே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களாட்ட. மேட்டுப்பாளையம் பாருங்கள். நம்ம அந்த ரூட்டில் தான் இப்படியே வந்து இப்படியே கீழேருந்து மேலே வந்து இப்படி வரும்.
செம. ஊட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படி போகணுங்க. இது வந்து மலைக்கு இந்த பக்கத்துலேருந்து பேக்லேருந்து ஏறுறோம் கோத்தகிரி. ஊட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வழியாக ஏறுவோம். சரி கிளம்புவோம். நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. வி டோன்ட் ஹேவ் மச் டைம். பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வச்சுருந்து 1000 ரூபா அபராதங்க. நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலே வச்சுருக்கிறோமே. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு இது ஃபைன் போட்டுறாதீங்க. வா, இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்கு சார். ஓகே சார். என்ன சார்? பிளாஸ்டிக் பாட்டில். ஐயோ, உள்ளே போட்டுக்கலாமா சார்? ஓகே சார். ஓகே சார். கோத்தகிரிக்கு வரவங்க யாரும் வாட்டர் கேன் யூஸ் பண்ணாதீங்க. பார்த்தாங்கன்னா 1000 ரூபா ஃபைன் ஆமாம். ஊட்டிக்கு குன்னூர் எப்படியோ அந்த மாதிரி தாங்க கோத்தகிரிக்கு இந்த ஏரியா பேர் வந்து அரவேணும். வேறு எவ்வளோ ஹவுசிங் இருக்குன்ட்டு. குன்னூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் தாங்க நிறையா இருக்கும். ஏன்னா ஊட்டியில் கடை வச்சுருக்கிறவங்கலாம் குன்னூரில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அரவேணும். நம்ம இந்த மெயின் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுக்கணுங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு பா வேறு லெவலு, செம்ம சில்லாக இருக்குங்க. நம்ம அந்த ரைட் எடுத்து இல்லைங்க, மெயின் ரோட்லேருந்து கோத்தகிரிக்கு லெஃப்ட்டில் போனோம். நம்ம ரைட் எடுக்கணும் அப்படின்னு ரைட் எடுத்தோம். செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. வியூவும் சூப்பராக இருக்குது. செம சில்லாக இருக்குது. நம்ம லெஃப்ட்டில் போவோம். ஈலாடா பேர் என்னங்க வாயில் வருது, ஆனால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. கைஸ் ஆக்சுவலாக ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளான். நம்ம வந்து சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அது கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ கொடநாடு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்குறோங்க. ப்ராப்பராக ரீசர்ச் பண்ணாமல் வந்துட்டேன். மேப்பை நம்பி அங்கே போய் பார்த்தா அது எங்கேயோ ரோடே இல்லை, டீலாக தான் இருக்குது. அது லெஃப்ட் எடுங்குது. நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 2.9 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம ரைட் எடுக்கணும். கைஸ் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். கொடநாடு வியூ பாயிண்ட் வந்துட்டோங்க. ஓப்பனாக இருக்கா? அங்கே பாருங்கள், அங்கே ஏதோ எவிடென்ட் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, பெரிய சைஸ் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. இங்கே யாருமே இல்லைங்க. மீறினால் அபராதம் 200. டக்குன்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டே இருக்கணுங்க. பரவாயில்ல, இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேங்க. ஒருவேளை காலையில் வந்தனால ஃப்ரீயாக என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ கடையெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், காட்சி முனை அப்படின்னாங்க. இதுதான் அந்த முனையாட்டை. மிஸ்டியாக இருக்குங்க. வெள்ளையாக தெரியுறது எல்லாமே டீலா. அங்கே ஒரு முனை இருக்குது. ஐயோ ஃபோனை கீழே விட்டுற போகிறேன். அந்த முனைக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அங்கே போகிறது ரொம்ப கஷ்டங்க. டீசெண்டாக இருக்குங்க, நாட் பேட். இதுதாங்க வியூ பாயிண்ட், கொடநாடு வியூ பாயிண்ட். நீங்கள் கண்டிப்பாக வரணும். அங்கேயெல்லாம் ஏதோ இருக்குது. அங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல, போய் பார்ப்போம். ஓகே, வந்த வேலை முடிஞ்சது. நம்ம கீழேலாம் போகிறது இல்லைங்க, தனியாக வந்தால் போர். இப்போ வந்து நம்ம கோப்ரோலாம் சார்ஜ் பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இனி ஊட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவேங்க. ஊட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து கல்லட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது கல்லட்டியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே குன்னூர் வழியாக கீழே வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து காற்று கம்மியாக இருக்க மாட்டோம், ஆக்சிஜன் லைட்டாக மூச்சு வாங்குதுங்க. ஓகே, சரி நம்ம அப்படியே கிளம்புவோம். See you later.